இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் வேல்யூ ஆஃப் மணி சொல்கிறோம். ஸோ இங்கே பணம் ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய வேல்யூ இருக்குது இல்லைங்களா. நமக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியாது அப்படின்னா பணத்துடைய மதிப்பு வந்து இடத்தின் அடிப்படையிலும் காலத்தின் அடிப்படையிலும் மாறும். ரைட்டுங்களா. பொதுவாக பணத்தினுடைய மதிப்பு வந்து நம்ம ரெண்டு மதிப்பாக சொல்லுவோம். ஒன்று வந்து முக மதிப்புன்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து இட மதிப்புன்னு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃபேஸ் வேல்யூ, ஸ்பேஸ் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட்டுங்களா. அந்த ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறது அந்த ரூபாயில் என்ன அச்சடிக்கப்பட்டிருக்கிறதோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவோம். இப்போ கரன்சிலே பார்த்தீங்கன்னா ₹1, ₹5, ₹10, ₹20 அந்த மாதிரி அச்சடிக்கப்பட்டிருக்கிறது முகமதிப்பு. அதே மாதிரி காயின்ஸ்லேயும் அதே மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். ரைட். இது இடைமதிப்புங்கிறது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு எத்தனை பேர்கிட்ட போயிட்டே இருக்குது, அவங்களுடைய தேவைகளை எப்படி பூர்த்தி செய்யுதுங்கிறது தான் இடமதிப்பு. அதாவது கவர்மெண்ட் நமக்கு ₹1 ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஏறத்தாழ ₹100 அதுக்கு வந்து செலவு பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் என்ன சார் ₹1க்காக எதுக்கு சார் கவர்மெண்ட் ₹100 செலவு பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கான காரணம் என்ன, அதுனா ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு காயினில் கொஞ்சம் ஒரு 2 கிராம் சில்வர் இருக்கும், கொஞ்சம் காப்பர் இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா. இப்போ 1 கிராம் சில்வர், வெள்ளி எவ்வளவு, 1 கிராம் கிட்டத்தட்ட ₹65 ஆச்சு. ஸோ 1 கிராம் சேர்த்தா கூட அது ₹100க்கு மேலே போயிடுது. அப்போ ₹1 மதிப்புள்ள அந்த ₹1 காயினை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஏன் கவர்மெண்ட் ₹100 செலவு பண்ணுது? அதுக்கான ரீசன் என்ன தெரியுங்களா. அதாவது ₹1 இன்றைக்கி நான் ஒருத்தர் கடையில் கொண்டு கொடுக்குறேன், எனக்கு ₹1க்கு தேவையான பொருள் கிடச்சிருது. அந்த கடைக்காரர் இன்னொருத்தர் கொடுப்பாரு, அவருக்கு தேவையான ₹1 கிடச்சிருது. இப்படி ₹1 ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர்கிட்ட போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அன்றைக்கி அந்த ₹1 வந்து ₹10 மதிப்புள்ள பொருளை வந்து 10 பேருக்கு கொடுக்குது இல்லைங்களா. ஸோ அப்போ 10 நாளைக்கு எவ்வளோ ஆகும், ₹100 கிடைக்கும். ரைட்டுங்களா. ஸோ அப்போ 20 நாளைக்கு அதனுடைய பயன் என்ன, ₹200, 30 நாளைக்கு ₹300. அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹3600. அப்போ 10 வருஷத்துக்கு எவ்வளவு, ₹36,000. 20 வருஷத்துக்கு எவ்வளவு, ₹72,000. அப்போ ஒரு காயின் 20 வருஷத்துக்கு இருந்தால் ₹72,000 பயனை நமக்கு தரும்போது அதுக்கு நம்ம ஏன் ₹100 இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட். ரைட்டுங்களா. ஸோ இந்த ஒரு இடத்திலிருந்து என்னிடம் இருந்து மற்றவருக்கு போச்சு, மற்றவரிடமிருந்து அடுத்தவங்களுக்கு போச்சு இல்லையா. இப்படி ஒவ்வொருத்தருக்கு பின்னால் நம்ம அப்படியே போயிட்டே இருக்கனால அதனுடைய இட மதிப்பு எவ்வளவு அப்படின்னா ₹1 காயின் 20 வருஷம் இருக்கணும் அப்படின்னு கால்குலேட் பண்ணி ஒரு நாளைக்கு 10 பேர்கிட்ட போச்சு அப்படின்னா அதனுடைய மதிப்பு ₹72,000. ஆனால் அதனுடைய முக மதிப்பு எவ்வளோ தான், ₹1 தான். ரைட்டுங்களா. ஸோ இப்போ ஒரு வேல்யூ ஆஃப் மணினா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி அந்த வேல்யூவில் நம்ம பார்த்துருப்போம், ஃபியூச்சர் வேல்யூ, ப்ரெசென்ட் வேல்யூ அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. இப்போ நம்ம இன்சூரன்ஸ்க்காக எடுத்தாலும் சரி, இல்லை ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட்லேயே இல்லை ஷேர் மார்க்கெட்லேயே போட்டிருந்தா அந்த ஃபியூச்சர் வேல்யூ, ப்ரெசென்ட் வேல்யூ அப்படின்னு கால்குலேட் பண்ணுவாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மகிட்ட ஒரு கொஞ்சம் பணம் இருக்குது, அந்த பணம் வந்து இன்றைக்கி கையில் நான் ₹100 வச்சுருக்கேன், அதை வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஏதாவது போட்டு விட்றேன், 10 பைசா வட்டி அப்படின்னா ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம போட்டோம்னா என்ன வரும், ₹121 அப்படின்னு வரும். அப்போது ஒரு வருஷம் கழித்து இன்றைக்கி வச்சுருக்க ₹100 ஒரு வருஷம் கழித்து அதனுடைய ஃபியூச்சர் வேல்யூ எவ்வளவு, ₹121 இல்லைங்களா. அதே இது என் கையில் இருக்கும்போது இன்றைக்குள்ள இந்த மதிப்பு எவ்வளவு, ₹100. அப்போ நான் ஒரு வருடம் கழித்து வரக்கூடிய அந்த ₹121 மதிப்பு இன்றைய மதிப்பு எவ்வளவு, ₹100. அப்போ இன்றைய மதிப்பு ப்ரெசென்ட் வேல்யூன்னு சொல்லுவோம், ஒரு வருஷம் கழிச்சு இருக்கக்கூடிய மதிப்பை ஃபியூச்சர் வேல்யூன்னு சொல்லுவோம். ரைட். இந்த ஃபியூச்சர் வேல்யூவை எப்படி சார் இன்க்ரீஸ் பண்ணலாம், இதுதாங்க பிஸ்னஸ் மேனுடைய டெக்னிக்ஸ். என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ₹100 நம்ம இப்போ நான் எடுத்துகிட்டு வர்றேன், இந்த ₹100 கொண்டு போய் வெறுமனையாக பேங்க்கில் மட்டும் கொண்டு போடுறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ கிடைக்க போகுது, ஒரு வருஷத்தில் ₹21 கிடைக்க போகுது. அதுவே இப்போ நம்ம ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் அதிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க இதில் எப்படி கூடும் அப்படின்னு சொல்லி. ரைட்டுங்களா. இப்போ கோல்டனுடைய ப்ரைஸ் கூடும். இப்போ எனக்கு யதார்த்தமாகவே சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா. இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 பேரும் கல்யாணம் முடிஞ்ச புதுசில் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எதாவது வாங்குவாங்க. ஹஸ்பண்ட் என்ன வாங்கணும்னு கேட்டால் ஒரு ₹4,00,000 ஒரு காரை வாங்கி வச்சுருவார். ஆனால் அந்த பொண்ணுட்டு என்ன கேட்டால் நான் 2-3 வளையல் எடுத்துக்கிறேன், செயின் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம். ஆனால் அந்த ₹4,00,000 வாங்கின அந்த பொண்ணு வாங்கின அந்த ₹4,00,000 இது இருக்கு இல்லையா, அந்த கோல்டு, அது ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 லட்ச வந்து நிற்கும். நாம் ஒரு ₹4,00,000 வாங்கி வச்சுருப்போம், அந்த கார் ₹40,000 போயிட்டுருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்களா இதனுடைய வேல்யூ என்னன்னு புரியுதுங்களா. ஸோ இந்த ஃபியூச்சர் வேல்யூ அப்படிங்கிறது இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இன்வெஸ்ட்மெண்ட். புரியுதுங்களா. அது வந்து என்ன இருக்கணும், அதான் அதில் இந்த ஒரு விஷயம் நம்ம கரெக்டாக நம்ம கால்குலேட் பண்ண தெரியணும். என்ன அப்படின்னா நாளைக்கு இன்ஃப்ளேஷன் ரேட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம், இன்றைக்கி ₹100 செலவு பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம பேங்க்கில் போட்டு வச்சுருப்போம், அடுத்த வருஷம் நமக்கு ₹121 கிடைக்கும், ₹21 லாபம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம போட்டு வச்சுருப்போம். அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ₹100க்கு நான் ஒரு பொருளை ₹100 வாங்க முடியும், அடுத்த வருஷம் நான் வாங்கும்போது அதே பொருள் ₹125 இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்மளுடைய அந்த ஃபியூச்சர் வேல்யூ ₹121 தானே, ₹4 நமக்கு நட்டம். புரியுதுங்களா. ஸோ அப்போ நம்ம கால்குலேட் பண்ணும்போது அடுத்த வருஷம் இன்ஃப்ளேஷன் ரேட் எப்படி இருக்கும், எந்த விதமான பொருளுக்கு வந்து ப்ரைஸ் ஹைக்கு இருக்கும், நமக்கு எது லாபம் தரும் அப்படிங்கிறத நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா
இந்த டைம் வேல்யூ ஆஃப் மணியை உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். இது புரிஞ்சாதாங்க நம்ம அடுத்த ஸ்டெப்பில் நம்ம வச்சு நம்ம முன்னேறதுக்கான வழியை கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது படிப்புக்கும் பிரயோஜனமாக இருக்கும், வாழ்க்கைக்கும் பிரயோஜனமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் 2 பேருக்கும் பிரயோஜனமாக இருக்கக்கூடிய பக்கத்தில் நான் என்ன பண்ணேன், இந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணேன். ரைட்டுங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? சொல்கிறேன், இப்போ நேரம் வந்து ரொம்ப ரொம்ப பொண்ணானது. சரி, எல்லாத்துக்குமே பணத்துக்கு எப்படி வேல்யூ இருக்குது, அதே மாதிரி நமக்கு வேல்யூ இருக்குது. நம்மளுடைய வேல்யூ எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? நம்மளுடைய ஜாபை டிபெண்ட் பண்ணியிருக்கு, நம்மளுடைய ஏர்னிங் பொட்டன்ஷியலை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ மாணவ நண்பர்களே, யாரும் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இருக்கக்கூடிய ஒவ்வொரு செகண்டும் பொண்ணானது. இருக்கக்கூடிய டைமில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆல் த பெஸ்ட், டூ வெல், ஹாவ் அ நைஸ் டே, பாய்.